ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்பிள் கலர் கோஸும் இட்லி மாவும் வச்சு ஒரு குழி பணியாரம் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கேன். இது கூட 1/2 கப் பர்பிள் கலர் கோஸ் 1/2 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ்பர்க் lecttuce கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ்பர்க் lecttuce இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பர்பிள் கலர் கோஸ்லேயே பண்ணலாம். இந்த மாவு கூட இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரக பொடி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சால்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்கு தனியாக மாவுலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இட்லி ஊற்றுற அந்த மாவே இருந்தாலே போதும். அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணதுனால மாவு கெட்டியாகிடும். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. குழி பணியாரம் செய்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருக்குங்க. எல்லா குழியிலையும் 1/4 டீஸ்பூன் வர மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் ஆயிலெலாம் கம்மியாக பண்ணி தான் செய்கிறேன். இது ஹெல்த்தியாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி எல்லா குழியிலும் மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து போட்டு விட்ருங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்த சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடணும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பர்பிள் கலர் கோஸ் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்பு ஹெல்த்தியும் கூட. இது கூட புதினா சட்னி, ஒயிட் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.